உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் நாள். இன்று அட்டமி திதி, பூச நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தெளிவு, ரிஷபம் கவலை, மிதுனம் வெற்றி, கடகம் பரிவு, சிம்மம் நலம், கன்னி நட்பு, துலாம் பிரீதி, விருச்சிகம் நற்சொல், தனுசு ஆர்வம், மகரம் ஆதரவு, கும்பம் சுகம், மீனம் லாபம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்குறோம்னா ராசி பலம். பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்றதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மம் உங்களுடைய ராசியிலேயே இத்தனை காலமும் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் ராசியில் இருந்து 2வது வீட்டுக்கு போகிறார். குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக உள்ளது. சனீஸ்வரன் இந்த வருடம் பூராக 10வது வீடு, கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். ராகு கேதுவினுடைய சஞ்சாரமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். நீண்ட நாள் கடன்கள் அடைபடுவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு கடனை தெரியாதனமாக வாங்கிட்டேன் ஐயா, அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன், எப்போதான் இந்த கடனை அடைப்பன் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு, நீண்ட நாளாக கடன் தொல்லையில் ஈடுபட்டவர்கள், கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் பராபவ வருஷம் அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி குரு, புத்திரக்காரகன் குரு 2வது வீட்டுக்கு வந்ததனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்கள், குழந்தை இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்கள், பிள்ளை இல்லையே என்று சிரமப்பட்டவர்கள், பிள்ளைகளுக்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு. ஐயா, எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, இன்னொரு பொம்பளை பிள்ளை பெறணும்னு ஆசையாக இருக்கு ஐயா, எங்களுக்கு பலன் இருக்கா? நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த பராபவ வருத்தத்தில் இன்னொரு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயா. கல்யாணம் கட்டி 5 வருஷமாச்சு, இன்னும் பிள்ளை இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புண்டு. புதிதாக திருமணமானவர்களுக்கு வாய்ப்புண்டு. குடும்பஸ்தானம் 2வது வீடு, குடும்பஸ்தானத்தில் குரு வந்தால்
உங்களுக்கு குடும்பம் அமையும். திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த பராபவ வருஷம் பூராக மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பலன் பூரணமாக உண்டு. கேப்பினம், ஐயா மகளுக்கு ஜாதகம் கல்யாணம் கட்டணும், ஐயா மகனுக்கு கல்யாணம் கட்டணும், குரு பலன் வந்துட்டான்னு கேப்பினம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பலன் வந்து விட்டது. குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார். மாங்கல்ய ஸ்தானத்தை பெண்களுக்கு குரு பார்க்குறார். அதனால் கல்யாணத்துக்கு முயற்சி எடுங்கோ, திருமணம் நடக்கும். திருமணம் எதிர்பார்த்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் நல்ல காரியம் நடக்கும், மங்களகரமான காரியம் நடக்கும். உங்களுடைய மிதுனராசிக்காரர்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். நீங்களே மிதுனராசியாக இருந்து திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கும் திருமணம் நடக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு யோகமான ஆண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் பாராட்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படவும். குரு 10ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மற்றவர்களை பற்றி பேசுகிறது கவனமாக இருங்கோ. மேலதிகாரிகளை குறை சொல்லாதீர்கள். சக தொழிலாளர்களை பற்றி பேசாதீங்கோ, விமர்சனம் செய்யாதீங்கோ. அதிலெல்லாம் கவனமாக இருங்கோ. சுகர் இருக்கிறாக்கள், ப்ரெஷர் இருக்கிறாக்கள், தைராய்டு இருக்கிறாக்கள் எல்லாரும் கவனமாக இருங்கோ. நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பாரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்குள்ள உருவாகிடும். கடையை மாற்றுவோமா, இடத்தை மாற்றுவோமா, வீடை மாற்றுவோமா, வாகனத்தை மாற்றுவோமா, கடை பேரை மாற்றுவோமா, இதை கொம்பெனியாக்குவோமா, இந்த மாதிரி ஏதாவது 10ல் குரு வந்தால் மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும். தவிர்க்க முடியாத மாற்றங்களும் உருவாகும். ஒன்று வீடு மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபார இடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை, வியாபாரத்தை முன்னேற்ற வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி ஏதாவது வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம். ஒரு கடை போட்டிருக்காக்கள் இன்னொரு கடை போடுவினம். புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்குவினம். வேலை செய்கிறாக்கள் சைட்டில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவினம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி. நீங்கள் நீண்ட நாளாக இழுபறியாக தடைப்பட்டு வந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தரும். குரு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் நீங்கள் உங்களுக்கே காதில் கேட்கும். உங்களுடைய செல்வாக்கு, புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாகி கொண்டு வரும். தொழில் செய்கிற இடத்துல உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன மன கசப்பு, வேலை பளு அதிகரித்திருந்தமை இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் ஓரளவு சுகமாகிடும். சுகர், ப்ரெஷர் மருந்துக்கு கட்டுப்படும். ஓரளவு நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளுவீங்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு நன்மையான ஆண்டு. பரீட்சை எடுக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சையில் சித்தியடைவீர்கள். கஷ்டப்பட்டு படியுங்கோ, கடினமாக உழையுங்கோ, பயங்கரமாக முயற்சி செய்யுங்கோ, படிப்பில் அக்கறை செலுத்துங்கள். மாணவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். மிதுன ராசிக்கார மாணவர்கள் எல்லாம் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது பரீட்சைகள் வந்தால் அதிலெல்லாம் சித்தி அடைவீர்கள். காது, மூக்கு, தொண்டை, இஎன்டின்னு சொல்லுவோம். காது, மூக்கு, தொண்டை, இஎன்டி. இதில் வரக்கூடிய நோய்கள் வரத்துக்கு ஆரோக்கியத்தில் காது, மூக்கு, தொண்டையில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மன அழுத்தம் குறைவும். கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தீங்கள் போன வருஷம். கொஞ்சம் சஞ்சலப்பட்டு சபலப்பட்டு மனசில் நிம்மதி இல்லாமல், திருப்தி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தீர்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் மாறிவிடும். மன பயம் நீங்கும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஓவர் நைட்டில் எதுவும் மாறப்போகிறது இல்லை. கிரகங்களும் ஓவர் நைட்டில் மாறுறது இல்லை. மெல்ல மெல்லமாக தான் அசைஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறும். அது மாதிரி உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல பதவி, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து இதுகளெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறது, மற்றவர்களை பற்றி புகார் அளிக்கிறது, மற்றவர்களுடைய குறையை காண்பது, சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தி பார்க்கறது, இதை எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். வாக்குறுதி கொடுக்கறது கவனம். ஒரு தரத்துக்கு 2 தரம் யாரோட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம்ன்றெல்லாம் சிந்தித்து பேசுங்க. சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி திருமணமாக இருக்கலாம். பிள்ளை வயசுக்கு வரலைன்னு கவலைப்பட்டால் இந்த வருஷம் வயசுக்கு வரும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலைன்னு கவலைப்பட்டால் இந்த வருஷம் திருமணம் நடக்கும். குரு பலன் பூரணமாக இருக்கிறதுனால வீடு வாங்கணுன்றாக்கள் வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கணுன்றாக்கள் வாகனம் வாங்கலாம், புதிய முயற்சிகள் செய்யணுன்றாக்கள் புதிய முயற்சிகள் செய்யலாம். பழைய வாகனத்தை விட்டுட்டு புது வாகனம் வாங்கணும்டாக்கக்கூடிய வாகனை புதுப்பிச்சு கொள்ளலாம். வியாபாரத்தை விருத்தி செய்யணும்னு ஆசைப்பட்டவர்கள் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உருவாகும். வெளிநாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார் ஐயா, இன்னும் கல்யாணம் நடக்கலை. இப்போ திருமணம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக ஆகும். என்ன நேர்களே, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் அமையும். என்ன நேர்களே, நாளை மற்றும் ஒரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.